ஹலோ காய்ஸ், இன்னைக்கு ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு நல்லா பொரிஞ்சக்கப்புறம் 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை உடச்சி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதை போட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 3 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், பேஸ்ட் மாதிரி. நம்ம பேஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கிரேவி நல்லா வந்து திக்காக நல்லாயிருக்கும். நம்ம வந்து குழம்பு மிளகாத்தூள் போடாமல் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து திக்னஸ்க்காக நம்ம வந்து தக்காளி வந்து அடித்து ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் நான் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையான அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. அதையும் நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து மஷ்ரூமை கட் பண்ணி வச்சுருக்கோம், வாஷ் பண்ணிவிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மஷ்ரூமில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கால்சியம் தான் வந்து அதிகமாக இருக்குது. இதை நம்ம வந்து அடிக்கடி நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. இந்த மஷ்ரூம் கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சாப்பாடுக்கு, அப்புறம் புலாவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம போட்டுக்கலாம். இப்போ 1 கப் தண்ணி விட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேவி திக்காக தான் செய்ய போகிறோம், நல்லா ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி போட்டு ஒரு 7 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 7 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மஷ்ரூம்லாம் வந்து வெந்திருக்கு. குழம்பும் வந்து நல்லா திக்காக இருக்குது கிரேவி. இதை நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இது புலாவுக்குலாம் சூப்பராக இருக்கும். புலாவோட ரெசிபி வந்து நான் என்னோடய சேனலில் கொடுக்குறேன், நீங்கள் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் போடுறப்போ வந்து நம்மளோட கிரேவி வந்து நல்லா மணமாக இருக்கும். இப்போ கொத்தமல்லியை போட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கிரேவி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.